மதுரைக்குரிய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க, நிறைய வரலாறுகள் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம மதுரைக்குரிய சேனல்ல இருந்து புதுசாக ஒரு முன்னெடுப்பாக நம்ம வீலாகிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீலாகிங் வந்து நம்ம ஆல்ரெடி திருவாரூரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். பட் என்ன ஆயிருந்தது அப்படின்னா, அந்த ஆழித்தேர் பார்க்குற கூட்டத்துலேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் அங்கே போன ஒரு ஆச்சரியத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீலாக் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் அது வீலாகே பண்ணாமல் விட்டோம். ஸோ அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு வீலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை வந்திருக்கோம். ஸோ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்கள், அது மட்டும் இல்லாமல் ரமணாசிரமம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கந்தா கேவ்னு சொல்கிறாங்க அந்த இடம், அதுக்கு மட்டும் இல்லாமல் அதற்கப்புறமா விருப்பக்ஷா கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் பார்க்க போகிறோம். அது போக யோகிராம் சுரத்குமார் அவர் ஆசிரமம் போக போகிறோம், ரமண மகரிஷி ஆசிரமம் போக போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக இன்றைக்கி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிவலமும் நம்ம போக போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வீலாகவே பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருளால் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் தங்கியிருக்க அந்த ரூம் ஸ்டே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் சன்னதி அப்படின்ற ஒரு ஆசிரமத்திலேருந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவுமே கம்மியான விலையில் சூப்பராகவுமே இருக்குது. ஸோ அங்கே தான் தங்கியிருக்கேன். என்னோடய ரூம்லேருந்து இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை அந்த மலையோட உச்சி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து தெரியுது. ஸோ பார்க்கலாம் நைட் இது எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் திருவண்ணாமலையோட கோபுர அழகையும் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 5:30 மணிக்கு நான் வந்திருந்தேன். அந்த 5:30 மணிக்கு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட்டு வெளிச்சத்தில் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இன்னொன்று ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்த லிஃப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை யாரெல்லாம் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. முதல்ல 2 பக்கமாக கிரில் கேட் இருக்கும். ஸோ இந்த கிரில்லும் மூடணும், அந்த கிரில்லும் மூடணும். அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு லிஃப்ட்டு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கும்ல. சேம் அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தோம்னா இங்கேயும் இருக்குது. ஸோ நான் காட்டுறேன். நான் போகிறதுக்கு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஃப்ட் வந்து இப்படி இந்த இடத்துல வருது. ஸோ அந்த லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு கதவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கதவை நார்மலாக திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு கதவு இருக்குது, அதையும் திறந்தீங்க அப்படின்னா லிஃப்ட் வழியாக கீழே போகலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இது மாதிரி யாராச்சும் போயிருந்தீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துருச்சு, நம்ம கேட்டை திறந்து உள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், ஸோ திறந்துட்டேன்னா உள்ளே ஒரு கதவு இருக்குங்களா. அப்போ இதை திறக்கணும். இதை திறந்தோம்னா அப்படி உள்ளே வந்துட்டு அது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கதவை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே போக போகிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இமீடியட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா, இமீடியட்டாக நேராக போய் நம்ம சிவன் சந்நிதிக்கு போயிட்டு அங்கே டீ ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. போய் அந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே ரமணர் ஆசிரமத்துக்கு போக போகிறோம். ரமணர் ஆசிரமத்துக்கு போயிட்டு ரமணர் ஆசிரமம் அந்த மீட்டிங் ஹால் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா ரமணர் ஆசிரமத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த நான் சொன்ன அந்த ஸ்கந்தா கேவ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம துறையா பைரவர் உட்காந்துருக்காரு. ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ நான் தங்குற இடத்துலேருந்து அது ரொம்ப பக்கம்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் அந்த தங்கியிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் இது. ஸோ இங்கேருந்து பக்கம்தான் ரமணாசிரமம். அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வீலாக் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலோ நிறைகள் இருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வர வீலாகுகளை நம்ம திருத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான வீலாகுகள் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துக்கு போகலாம், இல்லை அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் சஜஷன் இருந்தது அப்படின்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அந்த ஆசிரமம் போகக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம நண்பர்கள் எல்லாமே அங்கே படுத்து கிடக்காங்க பாருங்க. ஒருத்தர் செங்கல் மேலே உட்காந்துருக்காரு. சரி ரைட்டு, இதை பிடிங்கிடுவார். அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான். இந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா வெயில் பட்டையை கிளப்புது. மணி இப்போ 3:30 ஆச்சு. 3:30 மணிக்கே வெயில் இறங்கிருன்னு பார்த்தோம்னா இன்னும் சூடாக தான் இருக்குது. வெதுன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி. ஸோ இது வழியாக தான் நம்ம இந்த ஆசிரமத்துக்கு போகணும். ஸோ அப்படியே போயிட்டு இந்த ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே புகுந்து போனோம் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஸோ இது ஃபுல்லாக அந்த
ஆசிரமத்தில் இருக்கவங்க அந்த கடைகள் இது எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே. ஸோ அது நார்மல் ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே இந்த மாதிரி வீடுகளெல்லாம் கட்டி இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவன் சன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரம அமைப்பு இது. ஸோ இந்த சந்து வழியாக தான் போய் போகணும். அது நான் சந்து வழியாக போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். That's the best option. क्या चाहिए? नहीं चाहिए यार. இதுதான் இந்த ரமணர் ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கந்தா விருப்பக்சாஸ் கேவ்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு போகக்கூடிய ஏரியா. இது ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் மலைப்பாதைகள்லாம் நடக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அங்கே செருப்பு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரமணர் ஆசிரமத்தில் வரும்போதே செருப்பெல்லாம் அங்கே வச்சுட்டு ரமணரை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஆசிரமத்தோட பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைக்கு போகக்கூடிய வழிகள் இருக்குது. ஸோ இந்த மலையில் ஸ்கந்தா கேவ் அப்புறம் விருப்பக்சா கேவ்ன்றது இங்கே தான் ரமணர் தன்னோட 13வது வயதிலையோ 14வது வயதிலையோ இங்கே தியானம் பண்ணதாகவும் இங்கேருந்து ஞானம் அடைஞ்சதாகவும் இல்லை ஞானம் அடைஞ்சு இங்கே வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ வரலாறு எக்ஸாக்டாக என்னன்ட்டு நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். நான் நம்ம போய்கிட்டு இருக்க இந்த ஒரு ஸ்கந்தா மற்றும் விருப்பக்சா குகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ரமணர் 17 வருடங்களுக்கு மேலே தவம் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக இந்த விருப்பக்சா குகைகள் பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் விருப்பக்ஷ தேவர் அப்படின்ற ஒரு முனிவர் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து தவம் பண்ணி இங்கேயே அவர் சமாதியாகவும் ஆயிருக்காரு. அதற்கு பின்னர் ரமணர் பார்த்தோம் அப்படின்னா 1899 1916 காலகட்டம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விருப்பக்சா குகையில் தான் பார்த்தோம் அப்படின்னா தியானம் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ரமணரோட தாயாரான அழகம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இவரை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. பின்னர் இந்த காலகட்டத்திலே அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போக ரமணர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலையாரை பார்த்து பதிகங்கள் பாடி அது சரியாகனதுனாலையும் 1916ஆம் ஆண்டிலிருந்து அவங்களோட தாயார் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட மகன் கூடயே வசிக்க ஆரம்பிக்கலான்னு ரமணர்கிட்ட வராங்க. உடனே ரமணரும் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த விருப்பக்சா குகையில இருந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய ஸ்கந்தாசிரமம் அப்படின்ற குகைக்கு ரமண மகரிஷியும் அவங்களோட தாயாருமான அழகம்மாள் 2 பேரும் போய் அந்த குகையில போய் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பின்னர் 1922 ரமணரோட தாயாரான அழகம்மாள் அங்க ரமணருக்கு முன்னாடியே முக்தி அடைஞ்சதுனால ரமணர் என்ன பண்றாரு, அங்கிருந்து கீழே இப்ப நம்ம இருக்கக்கூடிய ரமணாசிரமத்துல அமைச்சிருக்காருன்ற வரலாறுகளும் சொல்லப்படுது. இந்த வீடியோவோட கொஞ்சம் தூரத்துல சொல்லியிருப்பேன், அவர் 13 வயசுல வந்தார் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அது 13 வயசு கிடையாது, கிட்டத்தட்ட 17 வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருப்பக்ஷா குகையிலையும், பின்னர் 1916 இருந்து 1922 வரைக்கும் ஸ்கந்தா குகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ரமணர் தன்னோட வாழ்நாளை கழிச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. கொஞ்சம் இது கரடுமுரடாக தான் இருக்குது பாதை. இன்னொன்று என்னென்னா, அது கிட்டத்தட்ட 4:30லேருந்து 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது. രാവിലെ 8 മണിക്ക് എത്തിയാലും മതി. கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு போவோம். மூச்சு வாங்குற சாமி. நம்ம என்ன தான் தரையில் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தீங்கனாலும் உங்களுக்கு டயர்டு தெரியாது. பட் இந்த மலைப்பாதையில் நடக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா மேமூச்சும் கீமூச்சுமா வாங்குது. ஆனால் நிறைய பேர் வாரம் மலைகளுக்கு போகிறாங்க. அவங்களாம் எவ்வளோ ஸ்டாமினா வச்சுருப்பாங்கன்னே தெரியலை. நம்மளோட உயரம் என்ன நம்மளுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து மூச்சு விட்டுட்டு ஆஸ்மாசப்படுத்திட்டு அப்படியே நம்ம மேலே போவோம். ஸோ இது திருவண்ணாமலை வனசரகத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஸோ இங்கனக்குள்ளே மான்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இது இந்த ரமணாசிரமத்துலேருந்து பின்னாடி வரக்கூடிய வழி இது. ஸோ ரமணாசிரமத்துலேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கேட், அவரோட மெடிடேஷன் ஹால் ஒன்று இருக்குது. அந்த மெடிடேஷன் ஹாலை தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த விருப்பக்ஷா மற்றும் ஸ்கந்தா கேவுக்கு போகக்கூடிய வழிகள் இருக்குது. ஆனால் அங்கே எழுதி போட்டிருந்தது என்ன அப்படின்னா 5:30 மணிக்கு இந்த பாதைகள் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வேகமாக வந்துட்டு போங்க. இன்னொன்று என்னென்னா 2 மணிக்கு அது திறந்துடுறதா சொல்லப்படுது. மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3:45-4 இருக்கும். இப்போவே வெயில் செம போடுது. 2 மணிக்கெலாம் ஏறணும் அப்படின்னா போக வேண்டியதாக ரமணர்கிட்ட நேராக. ஸோ இங்கே இருந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஞானம் கிடச்சி வந்ததோ, இங்கே இருந்ததுக்கப்புறம் தான் ஞானம் கிடைத்ததோ அப்படின்னு சொல்லப்படுது ரமணருக்கு. அதை தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இலை பாரிட்டு போவோம். அது போக நிறைய இங்கே நேட்டிவ் ட்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணுக்கே சொந்தமான மரங்களும் பார்த்தோம் அப்படின்னா நிறையாவே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அங்கனுக்குள்ளே இருந்து திருவண்ணாமலை கோயிலோட மொத்த அழகையும் உங்களால் ஏரியல் வியூவில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வரும். மேலேருந்து காட்டுவாங்க, விளக்கு வெளிச்சத்தில் ஜெகதோதியாக இருப்பார் அண்ணாமலையார். ஸோ அதோட வியூவையும் இங்கே பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. ஸோ கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறினதுக்கப்புறம் நார்மல் பாதைகளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறுது. மூச்சை பிடிச்சி தான் ஏறணும்னு கிடையாது, கொஞ்சம் தூரம் ஏறுங்க. அதுக்குள்ளே நிறைய மரங்களுக்கு கீழே நிழல்கள் இருக்குது. அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் மூச்சு இறங்க போகலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாலித்தீன் பைகளை கொண்டு வராதீங்க. இன்கேஸ் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வரதான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாலித்தீன் பைகளை கொண்டு வாங்க. அது உங்கள் பைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஒரு குப்பை தொட்டியையோ இல்லை ஊரோட குப்பை போடக்கூடிய இடத்தையோ பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் இந்த பிளாஸ்டிக் கவர்களை போட்டுட்டீங்க அப்படின்னா
இந்த மலையும் பாதுகாக்கப்படும், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே பாதுகாக்கப்படும். ஏன்னா ஒரு மீம்ஸ் ஒன்று போடுவாங்க, காட்டுப்பகுதிகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலங்குகளோட கால் தடவை இருக்கும். சில என்ன சொல்லுவாங்க, வாட் தி வைல்ட் அனிமல்ஸ் லீவ் ஃபார் அப்படின்ட்டு அவங்க அந்த பாதத்தை கட்டுவாங்க. இதே மனிதர்கள் போன பாதையை பாருங்கள் அப்படின்னு வெறும் அதில் நெகிழிப்பைகளும் குப்பைகளுமா இருக்கும், சில பாட்டில்களுமே இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் 100% இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அத்தாரிட்டேட்டிவ் பெர்சன் கிடையாது. ஏதோ என்ன மாதிரி சில பேர் கொஞ்சம் மனசு வச்சு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்க்கலாம். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது அது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு செலுத்த முடியும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா எல்லோரும் நெகிழி பைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே நம்ம ஊரில் மஞ்சள் பைகளை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஸோ அதனால் அந்த டிசிஷன் உங்களோட கையில் விடப்படுது. ஸோ அங்கங்கேயும் பைகள் வச்சுருக்காங்க, குப்பைகளை போடுங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை அங்கங்கே வச்சுருக்கக்கூடிய அந்த பைகளில் போட்டிங்க அப்படின்னா இந்த இடமும் சுத்தமாக இருக்கும். இதை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த பணியாளர்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எதனால் எல்லோரும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்குகளை ஒழுங்காக பயன்படுத்துகிறங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளால் எந்த ஒரு பொருளையும் அழகாக உருவாக்கிட முடியும் சரிங்களா, ஆர்டிஃபிஷியலாக. ஆனால் இயற்கைன்னு சில அழகுகளை வச்சுருக்கோம், அது இயற்கையால் மட்டும்தான் உருவாக்க முடியும். நீங்கள் எவ்வளோ செலவழித்தாலும், நீங்கள் என்ன தயாரித்தாலும் இயற்கையை கூட ஒப்பிடும்போது நம்மளோட படைப்பு கிரேட் ஸ்கேலில் கடைசியில் தான் இருக்கும்.
இப்போ இன்னும் ரொம்ப தூரம் போகும் போல் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4 நாள் ஆகும். ஸோ இதை முடிச்சுட்டு அந்த கேவு கிட்டே போனோடனே அந்த குகைக்கிட்ட போனோடனே திருப்பி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மட்டும் இல்லாமல் இந்த மலையோட கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போனோடனே அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ இருக்கும், பாயிண்ட் வியூ இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையார் கோயிலும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மொத்த சரௌண்டிங்குமே ரொம்பவுமே அழகாக இருக்கும். அந்த இடத்தையுமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக தண்ணி கொண்டு போங்க, குரங்குகள் கண்ணில் படாத அளவுக்கு மறைச்சு கொண்டு போங்க. குறிப்பாக வெயில் இருக்க நேரத்தில் போகாதீங்க, நாக்கு தள்ளிரும் போய் சேர்றதுக்குள்ளேயும். இது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகிறவங்க எல்லாருமே தண்ணி கொண்டு போங்க. பத்திரமா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரமணரோட அருள் மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாரோட கோயில் அழகையும் மேலே இருந்து பார்க்க முடியும். என்னது இந்த ஸ்கந்தாசிரமும் விருப்பக்ஷா குகையும் காட்டவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கரெக்டாக நான் போயிருந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா அது 2மே பூட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அது 4:30 மணிக்கு எல்லாமே பூட்டிடுறாங்கன்னு கீழே போட்டிருந்தது. அதே மாதிரி மேலே அந்த 4:30 மணிக்கெல்லாம் பூட்டிடுறாங்க. இன்கேஸ் அடுத்து நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு விருப்பக்ஷா குகைகளுக்கு போய் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலை அந்த குகைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 45லேருந்து 50 நிமிடங்கள் ஆகுது. இதோட இன்னும் கொஞ்சம் சிரமமானது என்ன அப்படின்னா நடக்கிறதோட மட்டும் இல்லாமல் அங்கே குரங்குகள் நிறைய இருக்கிறதாலையும் நீங்கள் ஏதாவது உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா அதை அவங்க அட்டாக் பண்ணி வாங்கி சாப்பிட்ருவோம். அது என்கிட்ட என்னோட ஒரு வாட்டர் கேனை பிடிங்கிட்டு விட்டுருச்சு. அதனால அந்த மலையில் ட்ரக் பண்ணுறாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. அது இல்லாமல் இந்த மலையிலேருந்து கீழே இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இறங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இறங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே மூச்சில் ஏறணும் அப்படின்னா அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து எழுந்திரிச்சு அங்கே போகிற வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜூஸு, மோர், சோடாக்கள் அது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை கூட வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் போகலாம். இதோட இந்த ஒரு வீலாக முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீலாக் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிரிவலத்தை நான் எடுத்த கொஞ்சம் கிளிப்புகள் இருக்குது, அதையும் சேர்த்து கிரிவல வீடியோவை நான் போடுறேன். இது மாதிரி நிறைய கண்டென்ட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மதுரைக்குரிய சேனலில் வர இருக்குது. அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர்ந்துடும். மேலும் இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான நிறைய கண்டென்ட்டுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரைக்குரிய.